back to my channel TSA Fortune Builder. So இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் DCA. இது எங்கே யூஸ் பண்ணுறேன்டா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஸோ கேள்விப்படாதவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்டா, DCAன்றது வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ். நீங்கள் ஒரே அமௌண்ட்டை நீங்கள் ரெகுலராக, அதாவது எவ்ரி டே போடலாம், எவ்ரி வீக் போடலாம், எவ்ரி 2 வீக்ஸ் போடலாம், ஒரு எவ்ரி மந்த் போடலாம். ஸோ சேம் அமௌண்ட்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இருக்கா நீங்கள் போட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா அந்த மெத்தட்டை சொல்கிற விஷயம் தான் DCA, டாலர் காஸ்ட் ஆவரேஜ். ஸோ உங்களுக்கே தெரியும், நான் வந்து எவ்ரி டே போடுறாள், நான் எவ்ரி வீக் போடுறதில்ல, எவ்ரி டே நான் ஷேர்ஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் லிங்க் தரேன் பாருங்கள், லிங்க் போடுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்ப்பேன் DCAக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க $10 பெர் டே. ஓகே, இப்போ ஒரு ஷேர் XYZ, ஒரு ஷேர் என்ன பேர் என்றாலும் இருக்கட்டும். ஸோ இது இந்த ப்ரைஸ் வந்து நேற்றையாம் ப்ரைஸ்ன்னு தெரியும், இந்தியாம் ப்ரைஸ் தெரியும், நாளையாம் ப்ரைஸ் ஒருத்தருக்கும் தெரியாது. ஸோ உதாரணத்துக்கு நாளையாம் ப்ரைஸ் $20 வைப்போம். இன்றைக்கு வந்து அந்த ஷேர் $5 குறைஞ்சிருக்கு, நேற்று வந்து $10 இருக்குது. ஸோ நேற்று நான் $10 per டேண்டா, நேற்று அதே $10 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். சரியா? இது எப்படி பார்ப்பீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டால் உங்களுக்கு எத்தனை ஷேரோட ப்ரைஸால் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஷேர் கிடைக்கும் என்றது தெரியும். ஸோ இன்றைக்கு அந்த ஷேரோட ப்ரைஸ் $5 வந்தால், ஸோ நான் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் $10, அதை 5ஆல் பிரித்தா உங்களுக்கு எத்தனை ஷேர் வரப்போகுதுன்னா 2 ஷேர். ஸோ இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து $20 போகுதுன்னு வைப்போம் உதாரணத்துக்கு. ஏன்னா ஒருத்தருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு போக மாட்டேது. ஏன்னா $5 $20 போகணும்னா ஆல்மோஸ்ட் 200% இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இருக்கலாம். ஸோ $10 இன்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ரைஸால் பிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு 0.5 ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்ப்போம், கடைசி 3 நாளாக நீங்கள் வேண்டினதில், நேற்று இன்றைக்கு நாளைக்கு இதெல்லாம் வேண்டினதில் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து $30. உங்களுக்கு $3.5 வந்து 3.5 ஷேர்ஸ் உங்களோட கையில் இருக்குது. ஸோ உங்களோட ஆவரேஜ் கோஸ்ட் வந்து 8.57. சரியோ? நாளைக்கு வந்து இப்போ அதாவது இந்த டே சரியா, இந்த டே அண்டு உங்களோட ப்ராஃபிட் வந்து $40. அது எப்படின்றதை கீழே இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் காஸ்ட் எப்படின்னு பார்ப்பீங்கன்னா, இப்போ நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணினது எவ்வளவு $30, உங்களோட கையில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது டோட்டலாக 3.5. ஸோ இப்போ உங்கள் டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட் வந்து 8.57. சரிதானே? ஸோ இதுதான் அந்த விஷயம். ஆனால் சரி, ஓகே, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த $40 நான் இந்த $40 எப்படி வந்ததுன்றதை நான் சொல்கிறேன். சரிதானே? இப்போ நாளையான் ப்ரைஸ் எவ்வளவு $20, உங்களோட கையில் எவ்வளவு இருக்குது 3.5 ஷேர்ஸ் உங்களோட கையில் இருக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட எவ்வளவு, இப்போ உங்களோட ஷேர்ஸ்ன மொத்த வேல்யூ எவ்வளவு $70. நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க $30. ஸோ இது இப்படித்தான் உங்களோட $40 வந்து இருக்கு. சரிதானே? வடிவா கேர்ஃபுல். சரி, ஆவரேஜ் காஸ்ட் பார்க்குறது எப்படின்னா, நீங்கள் மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, உங்களோட கையில் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது அதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர மொத்த ஆவரேஜ். ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வேண்டாம், ஏன் டுமாரோண்டு போட்டேன்னா, ஏன்னடா இந்த உதாரணத்தை பொறுத்து சொல்கிறேன். சரிதானே? ஸோ இப்போ டுமாரோ வந்து $20 போகுது. ஸோ டுமாரோ இந்த கையில் வந்து 3.5 ஷேர்ஸ் இருக்குது. அதை வந்து $20 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினது 30. ஸோ பேலன்ஸ் ப்ராஃபிட் வந்து $40. இப்படித்தான் இந்த இது வந்தது. இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட், தேங்க்யூ. அண்டு அடுத்ததுக்கு போகும். ஸோ இப்போ பார்ப்போம், ஒரு ஆப்பிள் பண்ணுறதா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். சரி தானே? ஆப்பிள் சீப்பாக இருக்க என்ன செய்வீங்க, நிறைய ஆப்பிள் பண்ணலாம். அது எக்ஸ்பென்சிவாக இருக்க குறை ஆப்பிள் பண்ணலாம். சரியா? ஆனால் இந்த மெயின் விஷயம் என்னென்னா, ஓவர் டைம் த ஆவரேஜ் ப்ரைஸ் யூ பே பிகம் மோர் பேலன்ஸ். அதாவது ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். சரி, அப்படி ஏறி இறங்காமல் இருக்கு. நீங்கள் கடைசியாக ஒரு 1 இயர் நீங்கள் 1 இயருக்கு நீங்கள் டோட்டலாக எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களோட ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்க போகுது, உங்களோட ஆவரேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகுது. பாருங்கள், இப்போ பாருங்கள், $10 இந்த இடத்துலையே. சரியா? ஒரு நாள் $10 நிற்குது, இன்னொரு நாள் $5 வந்துட்டு கீழே வந்துட்டு, இன்னொரு நாள் அதையும் விட $20 போயிட்டு. ஆனால் ஆவரேஜை பார்த்தீங்கன்னா $8.57 நேராக இருக்க போகுது. விளங்குதா? ஸோ அதான் அந்த விஷயம். இதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி தான் ஒர்க் பண்ணுது. ஏன் இந்த DCA, டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெண்டா, யூ டோன்ட் ஹாவ் டு கெஸ் வென் ப்ரைஸ் ஆர் லோவஸ்ட் or don't have to timing the market. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இப்போ இது ப்ரைஸ் வந்து இதுதான் போட்டோமா, இதுதான் விலை குறைஞ்சதான்றது உங்களால் கெஸ் பண்ண முடியவே முடியாது. சரியா? ஈவன் வாரன் பஃபெட்டாலேயே முடியாதான். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருண்டா, அவர்கிட்ட நல்ல ஒரு கோட் இருக்கு, கீழே நான் போட்டிருக்கேன்னு நிற்கிறேன். எஸ், டைம் இன் த மார்க்கெட் பீட்ஸ் டைமிங் த மார்க்கெட். அதாவது டைமிங்னா நீங்கள் கீழே வருதுன்றது பார்த்து வேண்டதை விட, நீங்கள் ஸ்டெடியாக நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டிருந்தீங்க, நிறைய காலம் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வர்ற லம்சமும்
நீங்கள் இப்போ குறையுதுன்னு பார்த்து பார்த்து வேண்டலாம் சாமா வீட், அதாவது இப்போ ஒரு ஓகே பர்சன் ஏ அவர் வந்து எல்லா வாட்டியும் கீழே இறங்கும் போது பார்த்து வேண்டுற பர்சன் பி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படியே ஒரே ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக கண்டினியூஸாக அவர் 30 இயர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறார். இப்போ யார் வின்னர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரம் பர்சன் பி தான் எப்போவுமே வின்னர். ஐ மீன் பர்சன், ஸோ யார் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறாரோ அவர் தான் வின்னர். சரியா? இப்போ பார்ப்போம் ஏன் இது ஹெல்ப்ஃபுல். யூ பை மோர் வென் ப்ரைஸ் ஆர் லோ. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, ப்ரைஸ் கூட இருக்கேக்க நீங்கள் ப்ரைஸ் லோவாக இருக்கேக்க, அதாவது சீப்பாக இருக்கேக்க நீங்கள் நிறைய ஷேர்ஸ் வேண்டுவீங்க. ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கேக்க கொஞ்சம் ஷேர்ஸ் வேண்டுவீங்க. திங் லைக் ஆப்பிள். ஓகே, ஆப்பிளை திங்க் பண்ணிக்கொள்ளுங்க. இட் ஹெல்ப் யூ பில்ட் அ ஹேபிட். ஓகே, இதுதான் மெயின் விஷயம், ஹேபிட். சரியா? மைண்ட் செட் ஹேபிட். இது இல்லாமல் கஷ்டம். இது இல்லாமல் வெரி 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 கஷ்டம். ஸோ அதனால தான் நானும் வந்து உங்களோட சேர்த்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நானும் இம்ப்ரூவ் ஆனதுக்காக தான் உங்களுக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணி உங்களையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுறேன். ஸோ கண்டினியூ பண்ணி போவோம். சரியா? அட்லீஸ்ட் ஒரு ஆள் பார்த்தாவது நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம்ன்றதுக்காக தான் இப்படி செய்கிறேன். ஸோ ரிமெம்பர், DCA டசன்ட் கேரண்டி யூ வில் மேக் மணி. டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா மணி மேக் பண்ணுவீங்கிறது ஷுவர் இல்லை. சரியா? அதுக்கு கீழே வரேன். இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ஸ்டில் கோ அப் ஆர் டவுன் இன் வேல்யூ. ஸோ இப்போ உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் டெய்லி 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கீங்கடா, 10 நாள் கழிச்சு $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் 10 நாள் கழிச்சு $100 விட மோராக தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, கீழேயும் வரலாம். சரியா? ஆனால் இதில் என்ன விஷயம்னா, டிசிப்ளினாக அந்த 10 நாளும் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான், அந்த டிசிப்ளினை மேக் பண்ணுறது தான் DCA. ஓகே, இப்போ ஆஃப்டர் யூ பை, இஃப் த ப்ரைஸ் கண்டினியூஸ் டு க்ரோ, யுவர் ஆவரேஜ் காஸ்ட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஷேர்ஸை வேண்டுறீங்க, அந்த ஷேர் வந்து இன்றைக்கு 10 ரூபாய்க்கு வேண்டுறீங்க, அதை அப்படியே கண்டினியூஸாக ஏறிக்கொண்டே இருக்குன்னா உங்களோட ஆவரேஜ் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் $10 போடுறீங்க, $10 இன்றைக்கு இருக்கிறதா நாளையிலேருந்து அப்படியே ஏறிக்கொண்டே போகுதுண்டா, உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் வந்து கூடிக்கொண்டு தான் போகுது. ஸோ அதை பார்ப்போம். அப்படின்னா நான் $10 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கு டே 1ல் $10. நீங்கள் $10 இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் தானே, கால்குலேட் பண்ண 10 divided by 10. ஸோ உங்களுக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஸோ நான் இதில் டோட்டல் ஷேர்ன்றது டே 1ல் உங்கள்ட்ட எத்தனை டோட்டல் ஷேர் அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு 1 ஷேர் இருக்குது. ஆவரேஜ் காஸ்ட் வந்து எப்படி பார்க்குறேன்டா, சரி நீங்கள் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க டிவைடட் பை எத்தனை ஷேர் இருக்குது, 1. ஸோ 10. சரியா? ரெண்டாவது நாள் பார்ப்போம். ஸோ நீங்கள் $20 ப்ரைஸ் போயிட்டுது. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே, 10 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹாஃப் ஷேர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ டோட்டல் ஷேர் என்னென்னா, டே 1ல் உங்களுக்கு உண்டு, டே 2ல் 0.5. ஸோ டோட்டல் ஷேர் வந்து 1.5 ஷேர்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட ஆவரேஜ் என்னென்னு பார்க்குறேன்டா, நீங்கள் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க 20, எத்தனை ஷேர்ஸ் இருக்குது 1.5. ஸோ உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் வந்து 13. ஸோ இதே மாதிரி ப்ரைஸ் கூட உங்களோட ஆவரேஜும் கூடிக்கொண்டு வருது. இதே வேல நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆஃப்டர் யூ பை, ப்ரைஸ் கண்டினியூ டு டிக்ளைன்னா ப்ரைஸ் கீழே குறைஞ்சு கொண்டே போகுது என்றா உங்களோட ஆவரேஜ் காஸ்ட்டும் குறைஞ்சு கொண்டு போகும். அதுவும் சேம் வே பாருங்கள். டே 1க்கு $50 உங்களுக்கு 0.2 ஷேர்ஸ் தான் நீங்கள் எடுப்பீங்க, ஆவரேஜ் 50. டே 2 $40 ப்ரைஸ், 0.25 ஷேர்ஸ் வச்சுருப்பீங்க, டோட்டல் ஷேர்ஸ் இது, ஆவரேஜ் காஸ்ட் இது. ஸோ இப்போ டே 3ல் வந்து நீங்கள் $30 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள்கிட்ட வந்து எத்தனை ஷேர்ஸ் இருக்குது 0.78. ஸோ 3846 வந்து உங்களோட ஆவரேஜ் காஸ்ட். ஸோ எனக்கு இவரை தான் பிடிக்கும். என்னென்னா நான் எந்த ஷேர்ஸ் பார்த்தாலும் அந்த ஷேர்ஸ் கண்டினியூவாக இறங்கி கொண்டு இருக்குது. ஐடோனோ, நான் கெஸ் பண்ணுறதுல பிள்ளையா இன்னும் வேண்ட ஸ்டார்ட் பண்ணல. பட் நான் பார்க்குற ஷேர் முழுக்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேயில் வேண்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணினா நான் அது இறங்கி கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு போட்டிருக்கேன், ஆவரேஜ் எப்படின்றத பாருங்க. ஸோ இதில் என்ன டேக்க வேண்டாம், இதுவும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய காலம் மார்க்கெட்டில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ட்ரைங் டு பெர்ஃபெக்ட் த டைமிங். ஸோ இது வந்து வாரன் பஃபெட் குவாட்டாம். ஸோ அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவரை தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அவரை பற்றியும் தெரிந்து கொள்ளுவோம் வர வீடியோஸில். ஸோ மறக்காமல் மேலே சொன்ன இதை பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆன்சர் பண்ணணும், நீங்கள் பண்ணி இருக்கணும். தெரியாட்டி நான் சொல்லிட்டேன், அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி லைக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.